ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? நல்ல மேட்ச் எல்லாம் நல்லா பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நான் ஃபுல்லா பார்த்தேன். நான் ஃபுல் மேட்சையும் நம்ம லிவர்பூல் மாஸ்டர் கிளாஸ் பண்ற இது நடக்கிறதே எப்பவாச்சும் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான். அந்த சந்தோஷத்தை கூட ஃபுல் மேட்ச் இவனுங்க இருக்க உடல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் மேட்ச் உட்காந்து பார்த்தேனப்பா. வெரி குட். நம்ம பாட்காஸ்ட்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் பாக்குறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சுன்னு சேஷாத்ரி, நான் என்ன பண்ணிட்டேன்? இல்லைங்க, எனக்கும் அதே டைம் மேட்ச் இருந்தது, அதனால தான். ஸோ அதனால தான். ஆமா, அது என்னாச்சு? ஃபைனல் வின்னு, செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிட்டோம். ஃபைனல் எந்த புள்ள பூச்சி வந்துச்சு போட்டு போராட்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, அது லாஸ்ட் இயர். ஸோ நாங்கள் இந்த டிவிஷன்லேருந்து ரெலிகேட் ஆன டீம். ஸோ இப்போ அவங்க டிவிஷன் கீழே ஆடுறாங்க, பட் அதில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க தான் வந்தாங்க. இப்போ இனிமே ஆனால் எல்லாமே ஹையர் டிவிஷன் டீம்ஸ் எல்லாமே. பின்ன செமிஃபைனலுக்கு மேலே என்ன வரும்? வேற ஏதாச்சும் வரும்? ஓ, அப்போ உங்க டிவிஷன்ல இருந்து உங்களுக்கு கீழே இருக்க டிவிஷன்ஸ் எல்லாமே நீங்க மட்டும் தான் குவாலிஃபை இருக்கீங்களா? மீதி 3 கம்பேர் பண்ணும்போது? ஆமா. ஸோ மற்றவங்க எல்லாம் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு லைக் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து எங்க சேம் டிவிஷன் டீம்ஸே வந்தது. இல்லை, இப்போ குவார்டர் ஃபைனல் மட்டும் லோவர் டிவிஷன் டீம். இப்போ இனிமேல் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான். அடுத்த மேட்ச் அப்போ செமிஃபைனல் ஐ திங்க் எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபைனல் வந்து ஏப்ரல் மே கிட்ட இருக்கும். அடே அப்படி அப்பா, 1 மந்த். சேஸ் குவார்டியோலாவா, சேஸ் இன்சாகியா, ஆர்னே சேஸா 1 மந்த்ல? ஏங்க, சேஸ் இன்சாகி ஆல்ரெடி டிசைட் ஆயிருச்சு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பண்ணிருக்கிற இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி தெரியுமா? அதாவது சாம்பியன்ஷிப்ல இருக்கிற லூட்டன் டவுனை வந்து FA கப் செமிஃபைனல் கழிச்சு போனா எப்படி இருக்கும் அந்த ரைட். அரே அப்பாடி அப்பா. மிஸ்டர் ஹெட் கோச் இன்சாகி வேற வந்துட்டு செமிஃபைனல் கூட்டிட்டு, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு தங்க பதக்கம் இல்லைனாலும் ஒரு தட்டத்தையாச்சு கொடுக்க சொல்லுங்க. டேய், நான் வந்ததே பெருசுடா செமிஃபைனல் வரைக்கும் அப்படின்னு. ஆமா. பட் அதுதான் என்னோட சாட்டர்டே. பட் எல்லாம் மேட்ச் எல்லாம் 4-1 வின்னு. மேட்சுக்கு நடுவில் ஸ்கோர் அப்டேட் கேட்டால் 11 நிமிஷத்துலேயே கோலை போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. ஸோ என்ன எப்படி இருந்துச்சு மேட்ச்லாம் ஜென்ரலாக பார்க்கறதுக்கு? ஃபைனலி ஒன் ஃப்ளூயிட் கேமுங்க. நம்ம கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, கோல் போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க, அவனுக்கு என்னதான் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஃபார் ஒன்ஸ் நல்ல பயங்கரமான ஃப்ளூயிடான கேம். நம்ம சொல்லியிருந்தது வந்து இந்த டே சான்சஸை எடுங்கடான்னு ஒரு வழியா எடுத்துட்டானுங்க. அதனால வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ளூயிட் கேம் ஆஃப் ஃபுட்பால் அட்டாக்கிங்ல. ஹாஃப் டைம் அப்போ வி வர் ஜஸ்ட் ஜாகிங். 3 கோல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டோன்னே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சும்மா அங்கேயும் பால் தள்ளிட்டு இருந்தோம். வி வர் கண்ட்ரோலிங் த கேம், விச் இஸ் வெரி குட். அண்ட் தென் த 4th கோல் கேம் நேச்சுரலி அகைன், விச் வாஸ் ரியலி நைஸ். எங்கேயும் எதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணல. மெயினான விஷயம் வந்து இதுல ஃபோர்ஸ் பண்ணாம நம்ம ஆடினது தான். ஐ திங்க் ஃபைனலி இட் ஹஸ் ஒர்க்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த கேம் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பாலை விட்டாலும் வி டிடன்ட் அலோவ் டிரான்சிஷன்ஸ் ஈஸிலி. ஐ திங்க் த மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கேம் வாஸ், ஐ மீன் இது ஒன் ஆஃப் கேம். நம்ம இன்னும் வந்து ஒரு 10 நமக்கு கேம் சாம்பிள் சைஸ் தான் நமக்கு தெரியும். பட் இந்த ஒன் ஆஃப் கேமில் வந்து வி டிடன்ட் அலோவ் இது டு கோ ஈஸிலி. டிரான்சிஷன்ஸில் வந்து நமக்கு ஆப்போசிஷனை நம்ம விடலை. ஸோ விச் இஸ் ஒன் வெரி வெரி பாசிட்டிவ் சைன். ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கு வி ஃபைனலி கிளிக்ட். எல்லாருமே கிளிக்ட். சாலா கோலு, கேக்போ 2 கோலு, ஷோபஸ்லாய் 1 கோலு. அதனால வந்து இட் வாஸ் அ குட் டே அவுட். பட் ஃபைனலி அட் தி எண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு இன்ஸ்டாகிராம் நம்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, அப்புறம் ஒரு நிம்மதியே இவனுக்கு ஒரு க்ளீன் சீட்டை கூட வைக்க மாட்டானுங்களா, எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ இந்த மாதிரி கேவலமாக கோல் கன்சீட் பண்ணுறது வேலையாக போச்சா அப்படின்னு. பட் ஓவரால் குட் டேஸ் ஆஃப் ஒர்க், எஸ்பெஷலி பிகாஸ் ஆர்சனல் வந்து இதோட பண்ணி அவனுக்கு ஜெயிச்சுட்டானுங்க உல்ஸ் கூட ஒரு கோலை போட்டு. பட் ஃபார் நவ் வி ஆர் 12 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆஃப் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வித் த கேம் இன் ஹேண்ட். 12 சம்திங். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட 9 with the game in hand, which we can potentially make it 12, which is one very big lead considering okay top 2ல முடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அஷூரன்ஸ் ஆச்சு கிடைக்கும் அதுக்கு. ஆமா, டெஃபினட்டா. இல்ல அதான் இப்பதான் மியூட்ல இருந்தேன். சொன்னேன், போன்மத்து கிட்ட கண்ணாப்பினான்னு தோத்தானுங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நம்மளால ஒரு கோல் போறதுக்கு முக்குன்னு முக்கணும். அவனுங்க போய் அசால்ட்டா 5 கோலை இது பண்ணிட்டு வந்தானுங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா. இல்லை, அதான் இப்போ அவங்க நம்ம அட்டாக் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க கிளிக் பண்ணுறாங்களோ இல்லையோ, சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1500 தாண்டியாச்சு, 1500 தாண்டியாச்சு. பட் சொன்ன மாதிரி இந்த
என்ன டார்கெட் வச்சிருந்தோம், சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல். அதுக்கு முன்னாடி வந்து 1750 வரணும், அப்பதான் சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் ஜெயிப்போம், இல்லைன்னா குவார்டர் ஃபைனல்லையே எக்ஸிட். ஐயோ. ஆமாம். அண்டு இப்போ சீசன் டார்கெட்டு 2000. சீசன் டார்கெட் 2000 வந்துருச்சுன்னா குவாட்ருப்பிள் நமக்கு தான். குவாட்ருப்பிள் நமக்கு தான். ரைட், ஓகே. போற போக்கில் அப்படித்தான் தெரியுது. என்ன இது பல தடவை வாய் விட்டுருக்கோம். ஆனா இந்த வாரம் பாத்தீங்களா, கேமுக்கு முன்னாடி அந்த ப்ரீ மேட்ச் இதை பண்ணுவாங்கல்ல, ஸ்லாட் கேட்டாராமா. ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் ஆர் even the second phone call, I asked him why. The first question I asked him was, why did you guys dip at the end of the season? Like, what do you think was the reason for it அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா. அதுக்கு வந்து அகைன் அதுக்கு என்ன பதில் அவர் சொல்ல. பட் ஆனால் வந்து ஸ்லாட் செட் அதைய வந்து மினிமைஸ் பண்றதுக்காக we've taken certain steps already. அந்த டிப் கடைசியில வரக்கூடாதுங்கிறதுக்காக we've taken certain steps. அது நடக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாப்ல. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் த கான்வர்சேஷன் வாஸ். ஆனா வந்து இல்லை, ஐ ஃபீல் லைக் ஃபெட்டிக் வந்து would have been an issue. ஏன்னா இந்த சீசன் வந்து அஃப்கோர்ஸ் இப்போவே கொஞ்சம் டயர்ட்னஸ் அப்பப்போ தெரியுதுன்னு என்னோட ஒப்பீனியன். பட் ஐ திங்க் ஓவரால் தே லுக் அ லிட்டில் பிட் மோர் ஃப்ரெஷர் தென் அஃப்கோர்ஸ். இல்லை, நான் என்ன விஷயம் சொல்லட்டுமா, இந்த கேம்ல வந்து he took all the 3 midfielders off. 65th 70th மினிட்லயே all the 3 midfielders were off. எண்டோ உள்ள வந்தான், டான்ஸ் உள்ள வந்தான், அண்ட் எலியட் உள்ள வந்தான். ஆனா அப்பவும் சாலாவை கடைசி வரைக்கும் வெளியிடல. கேஸா உள்ள வரலையா? கியஸா உள்ள வந்தான், ஆனா ஜோட்டாக்கு பதிலா தான் வந்தான். சாரி, டியாஸுக்கு பதிலா தான் வந்தான். சோ டியாஸி கேக்போவே வெளியெடுத்தான், நுண்ணியஸையும் கியஸாவையும் உள்ள கொண்டு வந்தான். ஆனா ஸ்டில் சாலாவை எடுக்கல கடைசி வரைக்கும். அப்போ இது மேபி சாலாவோட பிரச்சனையா இருக்குமோ? சாலா தான் நான் என்னையெல்லாம் வெளில எடுத்தா நான் கிளப் விட்டு போயிடுவேன், நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கானா? இந்த மாதிரி பொருளை கிளப்பிட்டு அப்புறம் கடைசியில ஒன்னத்தையும் பண்ண மாட்டான். கடைசியில முக்கியமான கேம் வரும்போது வந்து இட்ஸ் நாட் லைக் அவன் அந்த பொசிஷன்ல போயிடுவான். நமக்கு கன்ஃபார்மா தெரியும், நமக்கு வந்து he will be there to score the goal. ஆனா he won't score the goal. அதான் பிரச்சனை வந்துட்டு. அப்போ நம்ம வந்து ஃபெட்டிக்கெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, when you are there in the position and you are not able to score the goals that you usually do. அப்ப விஷயம் என்ன, இவன் வந்து ஏதோ ஒன்னா மென்டலி இஸ் ஓன் அவுட், இல்ல பிசிக்கலி இஸ் ஓன் அவுட். இந்த ரெண்டு தான் ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல போயிட்டு. அப்ப அந்த இடத்துல போயிட்டு if he wants to be still motivatedனா அப்பப்போ அவனை உட்கார வச்சு உள்ள கொண்டு வரணும். அப்பதான் பையன் வெறியோட வந்து ஆடுவான். ஆனா இவனை வெளியே எடுக்கிறதே கிடையாது. பார்ட்லி ஐ திங்க் இஃப் ஜோட்டா வாஸ் ஃபிட் மேபி அவனை எடுத்திருக்கலாம். எத்தான் போன கேம் சொன்னோம், 2 goal லீட்ல இருந்திருந்தா மேபி அவனை எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுக்கல. இப்போ வந்து இப்ப ஜோட்டா இஸ் ஃபிட்டா இருந்திருந்தானா மேபி அவனை எடுத்துட்டு போவோம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அவனெல்லாம் வந்து எடுக்க முடியாத சிச்சுவேஷனுக்கு இது ஸ்லாட் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ நடக்குதுங்க, அது என்ன நடக்குதுன்னு தெரியல. நேற்று ஜெயடன் டான்ஸ் வந்துட்டு மிட்ஃபீல்ட் ஆடுறான் 20 minutesக்கு. நமக்கு இன்னுமே வந்து இந்த கர்டிஸ் ஜோன்ஸ் பையன் என்னன்னா ஏன் இதுலயே இல்ல? ஏதாவது இன்ஜரி, அவனுக்கு இன்ஜரி ஆச்சுல்ல ரீசெண்டா, ஆனால அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகலையோ தெரியல எனக்கு, நான் கேட்குறேன். அதான் ஏன்னா நேற்று 5 சப்ஸ்டியூஷன்ஸுமே யூஸ் பண்ணிட்டோம். சிமிகாஸ் குவான்சா பிராட்லி மட்டும் தான் யூஸ் பண்ணல. So I am assuming Champions Leagueல வந்துட்டு I think Curtis was ruled out. ஆமா, இன்ஜரி Curtis was ruled out Ipswich கேம்ல இருந்து. அப்படியே. So I think குவான்சா, பிராட்லி அவங்கலாம் வந்துட்டு கண்டிப்பா இந்த PSV கேம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிமிகாஸ் இவங்க எல்லாமே இது சாம்பியன்ஸ் லீக் கேம். ஏன்னா we just need a draw, அங்க போய் வின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. So I just hope அந்த கேம்லயாச்சு சாலா ஹோப் எல்லாம் கிடையாது, அது நடக்காது. சரி, நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஆனா வந்துட்டு சாலாவை வந்து அவன் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி தெரியல, இல்ல சாலா விடுறது இல்ல. அதான் சாலா கிடையாது, சலாவை விடுறது இல்ல, சாலா கிடையாது. நீங்க வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, சலா. இல்ல இது பாருங்க, இங்கிலீஷ்ல நீங்க மேட்ச் பார்க்கும்போது அவங்களே வந்து முகமது சலா நிறைய விதமா கேள்விப்பட்டிருக்கேன் நானே. சலா கிடையாது, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது வந்து பீட்டர் டியூரி மட்டும்தான் கோல் போடும்போது சலா அப்படி பண்ணல. அது வந்து பீட்டர் டியூரி ஒன்லி. பீட்டர் டியூரி என்ன சொல்றது, காப்பி ரைட்டட் வேர்ட் சலா அப்படின்னு, இல்ல சலா ஜஸ்ட் சலா. இந்த இந்திக்காரங்க எல்லாம் திட்டுவாங்கல்ல, ஏ சலா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஆமா. அது போங்க, அதெல்லாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் டெக்னிக்கலாக போகணுன்னா அதெல்லாம் ப்ராப்பர் நவுனுக்கெல்லாம் வந்து ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து ப்ளீஸ் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் யாரும் கேட்கல. ப்ராப்பர் நவுன் அதெல்லாம் யாரு கேட்டா? சொல்றது கரெக்ட் தான்.
பட் எனிவே அது ப்ரொனன்சியேஷன்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, இந்த இப்ஸ்விட்ச்லாம் எதுவும் இந்த லோ பிளாக் அதெல்லாம் எதுவும் போடலையா? போட்ட மாதிரி தான் தெரிஞ்சுதானே. நான் பார்த்த எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் ஆஃப் 3 minutes ஹைலைட்ஸ்லயே அது தெரிஞ்சுது. அதை கடைசியில சொல்லாம இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும். இல்ல அதாவது நான் இப்ப மேட்ச் பாக்கலன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் என்ன 3 நிமிஷம் ஹைலைட் தானே அது. இல்லைங்க, நீ அந்த கேம கோச் பண்ணிட்டு இருக்கும் போது ஆர்னேவை பார்த்துட்டு அப்படியே கோச் பண்ணிருப்பீங்கன்னு கூட பாதி பேர் நினைச்சிருக்கலாம். என்ன அது சொல்றது, அதெல்லாம் இப்படி வந்து ஓப்பனா சொன்னோம்னா இல்லைங்க. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த லோ பிளாக்க பிரேக் பண்ணோமான்னா விஷயம் இல்ல, மெயினான விஷயம் நம்ம 2 பேரும் மாசக்கணக்கில் கதறிட்டு இருக்கிறது ஏர்லி கோல் வந்துருச்சு. இப்போ அந்த ஏர்லி கோல் வந்துருச்சுன்னா ஆப்போசிஷனால இனிமேல் லோ பிளாக் இருந்து பிரயோஜனமே இல்லை உங்களுக்கு. மேபி தே கேன் டூ டேமேஜ் கண்ட்ரோல், ஆனா பட் ஸ்டில் இட் டசன்ட் டேக் அவே தி ஃபேக்ட் தட் தேர் ஆல்ரெடி டவுன் ட்ரெயிலிங். அப்ப அவனுங்க லோ பிளாக்க போட்டு அவனுங்க ஆடி என்ன பிரயோஜனம்? இல்ல ஆனா 1-0 லோ பிளாக் போடுறது வந்து சில பேர் பண்ணுவாங்க. லைக் 1-0 லோ பிளாக் போட்டுட்டு ஒரு 70 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லா ஓபனா ஆடுவானுங்க. அந்த மாதிரி பண்ற டீம்ஸ் எல்லாமும் இருக்கு. பட் பாப்போம் அது என்ன. லைக் ஓகே, இட்ஸ் a குட் சைன். அவ்வளவுதான். நீ சொன்ன மாதிரி அந்த ஏர்லி கோல் வந்து இட்ஸ் a குட் சைன். ஒரு நிமிஷம், டாட்னம் லெஸ்டர் கேம் போயிட்டு இருக்குது. இந்த கிறுக்கு பையன் இந்த கோல் கீப்பர் நம்மளோட பண்ணான்ல, அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து எல்லா மேட்சும் கோமாளித்தனம் பண்றான். 1-0 லீட் ஆஃப் டைம்ல அழகா தடுத்திருக்கலாம் ஒரு கிராஸ, கைக்கு கீழே விட்டு போய் வாடி ஸ்கோர் பண்ணிட்டான். இவனை எல்லாம் நம்ம கிட்ட வரும்போது மட்டும்தான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுவானுங்கன்னே தெரியல. அநியாயத்து கோல் அவுட் ஆனுங்க. இப்போ 1-1 லெஸ்டர் சிட்டி டிரா. ஹாஃப் டைம் தானே. ஹாஃப் டைம்ல 1-0 இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு 1-1. ஓ, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு 1-1. நான் கரெக்ட்டா ஆரம்பிச்சு உடனே கோல் நினைச்சேன். சொல்லுங்க. நாடியா கமிங் பேக் டு திஸ். இல்லை அதான். ஸோ நான் நேற்று எதுக்கு கேட்டேன்னா, அந்த நான் மேட்ச் முடிச்சுட்டு அத்லெட்டிக்கில் அந்த போஸ்ட் இது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் ஃபஸ்ட்டு டாக்கிங் பாயிண்ட்டே வந்து ஹேஸ் ஸ்லாட் ஃபைனலி கிராக்ட் லோ பிளாக் அப்படின்னு. ஆடுனது ஒரு கேம், அது ரெலிகேஷன் சைடு கூட உடனே ஸ்லாட் ஃபைனலி கிராக்ட் த லோ பிளாக் வேற. இதெல்லாம் தேவையா நமக்கு? ஆடுனது ஒரு கேம். ஜேம்ஸ் பியர்ஸ் தானே எழுதுனது. அவன் இருக்காம பாருங்க, 1ஆம் நம்பர் ஃப்ராடு. ஓ இல்ல ஜேம்ஸ் பியர்ஸை விட்டுறலாம். நான் வந்து பால் ஜாய்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவதுங்க இந்த வாரம் இந்த பால் ஜாய்ஸ் கிரிக்கெட் வந்து ட்வீட், எஃப்எஸ்ஜி ஃபைனலி மேடு கிளவர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஆமா, நீ என்ன ஒரு பிளேயர் கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணல, நீ வாங்கின ஒரே பிளேயர் யுவென்டஸ் எப்படா தள்ளி விடலான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கேஸா, நீ இன்னும் டார்கெட் யாராச்சும் பண்றான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா என்ன, இதை மேட் த மோஸ்ட் கிளவர் சைனிங் as soon as Klopp said he is going out. இதுல என்ன நீங்க கிளாப்ப ஸ்லாண்டர் பண்றதுக்காக விஷயத்தை எழுதுறியா? நீ என்னமோ இவன் பண்றாங்க. டைமுக்கு மாசம் ஒரு ட்வீட், ஏதோ கிளாப்ப திட்டுற மாதிரி ஒரு ட்வீட். கிளாப் இருக்கும்போது இது நடக்கல மாதிரி தெரியல. இது வந்து ஸ்லாட் வந்து கரெக்டான அப்பாயின்மெண்ட்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அதுதான் ஒரு 7-8 மாசமா தெரியுமே இப்போ. அதை தவிர இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, இவனுக்கு எதுக்கு வந்து பென்ஷன் ஃபண்டு மாசம் எதுக்கு பென்ஷன் ஃபண்டு? அவன் பென்ஷன் ஃபண்ட் யூகேல என்ன அதுக்கு பேரு எனக்கு தெரியாது. இப்ப இங்கேயும் பென்ஷன் தான், ஸ்டேட் பென்ஷன் ஏதோ இருக்கு. ஸ்டேட் பென்ஷன். நீ மாசம் இந்த எப்ப அப்பாயின்ட் பண்ணாங்க? மார்ச் மாசத்துல. ஓகே, மேபி மே மாசத்துல வந்தானா, சீசன் முடிச்சுட்டு போர்மத்ல இருந்து வந்தானா சம்திங். மே மாசத்துல இருந்து பாதி வருஷம் முடிஞ்சு போச்சு. மாசம் நீ வாங்குற சம்பளத்துக்கு நீ என்ன வேலை செஞ்ச? சரி, இது நம்ம லாஸ்ட் வந்துருவோம். ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் போட்டுட்டு லாஸ்ட் டாபிக் இங்க திருப்பி போறது. பட் கமிங் பேக் டு திஸ் கேம், முக்கியமாங்க கேக்போ ஃபர்ஸ்ட் சீசன் வந்து 7 கோலாம், லாஸ்ட் சீசன் வந்து 15 கோல்ஸ், இந்த சீசன் ஆல்ரெடி 14. சோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் கோடி கேக்போ. ஆமா, பிரேக் அவுட் சீசன். அதாவது ஆலண்டுக்கு அடுத்த சீசன் காம்படிஷன் கொடுப்பான். இந்த மாதிரி லிவர்பூல் ஃபேன்ஸ் இருக்கறனால தான் நம்ம போய் எல்லா பாயிண்ட்லயும் அடி வாங்குறது. போடு லெஸ்டர் லீடு 4 நிமிஷம் 2 கோல் போட்டு லீடு. இப்ப இந்த டாட்டனம் திருத்த முடியாது. அதான் இந்த மாதிரி லிவர்பூல் ஃபேன்ஸ் இருக்கறனாலதான் வந்து ஒரு இடம் விடாம எல்லா சந்திலையும் நம்ம அடி வாங்குறது. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கம்யூனிட்டி ஷீல்டு கேம்ல ஒரு கோல் போட்டாலும் நம்ம 2 பேரும் பண்ணோம் பாருங்க, ஆலண்டுக்கு நுண்ணியஸுக்கும். அந்த படுபாவி அதோட முடிச்சு விட்டவன் தான், ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் என்னவா ஐபி ஏத்துனோம் அவனை. ஆமா இல்லை அதான் லோ பிளாக்கு. அப்புறம் வேற ஒன்றும் பெருசாக இல்லை. லைக் கேக் போட போகிறீங்க சொன்ன மாதிரி அட்டாக் ரொம்ப கிளிக் ஆச்சு. அதுதான் மெயின் விஷயம். அண்ட் ஏர்லி கோல் எல்லாமே வந்துருச்சு. இதே தான் கண்டினியூ பண்ணணும் அடுத்த கேம்லையும். எனக்கு இது புரியலைங்க. இந்த கேம்ல வந்துட்டு நுண்ணியஸ் ஹஸ் பிளேட் வெல்,
2 கோல்ஸ் அகெயின்ஸ்ட் யாரு அகெயின்ஸ்ட் அந்த கேம் அது 2 கோல் பிரென்ஃபோர்டு. அப்புறம் மிட் வீக்ல வந்து ஐ திங்க் ஹி ஸ்டார்டட்ல நம்ம இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்ல அகெயின்ஸ்ட் லில் he had a good performance. அதுல வந்துட்டு he didn't scoreனாலும் வந்து he took 2 shots which was on target. ரீபவுண்ட்ல வந்து ஏதோ ஒன்று பண்ணா, மற்றபடி வந்து he created chances for the other people to come and score. அதாமே பண்ணிட்டு இருக்கான். ஸோ நல்ல கான்ஃபிடன்ஸ்ல இருக்கும்போது why do you take him out and put Diaz as the number 9? என்ன லாஜிக்கல் இருந்துச்சு Diaz as the number 9 இந்த கேம்ல ஆடுறதுக்கு எனக்கு புரியல. ஐ திங்க் ரொட்டேஷனாக தான் இருக்குங்க, வேற எதுவும் இருக்காது. பட் ஐ திங்க் அண்ட் ஃபார் சம் ரீசன் ஸ்லாட் சீம்ஸ் டு ட்ரஸ்ட் அந்த Diaz as நம்பர் 9 அந்த இது. ஈவன் தோ என்ன கேட்டால் வந்து Diaz as நம்பர் 9 வந்து அன்கன்வின்சிங்னு தான் சொல்லுவேன். லைக் ஒரு சில கேம் நல்லா பண்ணுவான், ஒரு சில கேம் நல்லா பண்ண மாட்டான், அப்படி தான் அவன் ஆடி இருக்கா இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து ஐ மீன் ஓகே நுனியஸுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன்லாம் கொடுக்கறது ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. அதுவும் அவனும் ஒரு விதத்தில் அன்கன்வின்சிங்காக தான் இருக்கான். இல்லைங்க, ஃபார் ஒன்ஸ் ஃபைனலி நான் என்ன சொல்றேன்னா ஃபார் ஃபைனலி he seems like ஓகே அந்த 2 கோலை போட்டுட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு. இஃப் யூ ஜஸ்ட் கிவ் him more minutes, நம்ம அதாவது இந்த ஜாக்சனை முடிச்சு விட்டது நீங்க தான், வேற யாரும் கிடையாது. ஜாக்சன் நல்லா விளையாடுறான்னு சொல்லியே கடைசி 4-5 கேம் சொதப்புறான், இஷ்டத்துக்கு சான்ஸ் மிஸ் பண்றான். பட் அவன் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்ல இந்த சீசன். 4-5 கேம் ஓகே, பட் ஓவரால் இந்த சீசன் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்ல. இல்ல அதுக்கு தான் சொல்றேன், அது இம்ப்ரூவ் ஆயிருக்கானா he has started in all those games. சோ அதனால வந்து there is improvement. இப்போ இவனுக்கு வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா வந்து he should be given those starts இல்ல. ஏன்னா இப்போ வந்து he isn't missing those open chances by இது. ஏன்னா ஸ்லாட் தான் சொல்றாப்லையே, now we are not focusing on Nunez is being used there to do something else ன்னு. ஆனா அந்த ஃபோக்கஸ் வரும்போது he is scoring. அப்போ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தாதானே he will keep continuing. எனக்கு அதுதான் பாயிண்ட். எனக்கு இந்த கேம்லயும் 20 மினிட்ஸ்ல வந்தான், 20 மினிட்ஸ் மீதி இருக்கும்போது வந்தான், 25 மினிட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு கோல் அவனுக்கு கிடைக்கணும், ஒரு அசிஸ்ட் அவனுக்கு கிடைக்கணும். he didn't get it because we were playing very very passively அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ். ஒரு கோல் போடணுங்கிற ஒரு இதில் நம்ம ஆடவே இல்லை. ஸோ அதனால எனக்கு அதான் ஒரு வருத்தம். அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது அவனுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் மிட் வீக்ல அட்லீஸ்ட் he hopes he starts and he gets some goals for him. இல்லை ஐ திங்க் மிட் வீக்கில் டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுவான் தான் எனக்கு தோணுது. லைக் ஐ டோன்ட் திங்க் ஈவன் ரொட்டேஷன் வைஸே பார்த்தா கூட ஐ டோன்ட் திங்க் திரும்ப ஃபுல் 11 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 11 வந்து பிஎஸ்விக்கு அகேன்ஸ்டா, எஸ்பெஷலி வென் ஒரு ட்ரா மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லும்போது. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அவைலபிலிட்டி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அபிலிட்டிமாங்க. அதைய வந்து இந்த நுண்ணியஸை விற்கிறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஜோட்டா வித்தாகணும். பிகாஸ் யூ கம் பிளே 20 மினிட்ஸ், யூ கெட் அ கோல், யூ கெட் அ நிகில் அண்ட் யூர் அவுட் ஃபார் அ மந்த். என்னடா லாஜிக் இது? அநியாய குடும்பம் அவனை எல்லாம் வச்சிருக்கிறது. இது சம்பளத்தையும் கொடுத்துட்டு சீசனுக்கு 10 கேம் ஆடுற இவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? ஹவு இஸ் இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் தியாகோ? இல்லை அது கரெக்ட் இல்லை அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. லைக் அட் திஸ் பாயிண்ட் வந்து ஜோட்டா வந்து ஓகே அவனோட அதாவது ஹீ இஸ் கெட்டிங் டு அ பாயிண்ட் வேர் அவனோட இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரியும். வந்து இந்த டீமில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னென்னா நுனியஸ் கோல் போட மாட்டேங்கிறான் அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இஸ் சமவ் இஸ் நோ வெதர் இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃபா இல்லை இஸ் ஜஸ்ட் தட் மச் இன்ஜுரி ப்ரோனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் த டீம் ஹேஸ் டு ஸ்டார்ட் ரியலைசிங், டீம்னாக்கா அந்த கோச்சஸ் ஸ்கவுட்டிங் அவங்கெல்லாம் சொல்கிறேன், தே ஹேவ் டு ஸ்டார்ட் ரியலைசிங் த டீம் வந்து ஓகே வரான் கோல் போடுறான் ஓகே, பட் வரது வெறும் 10-20 மேட்சுக்குனா தெர் இஸ் நோ பாயிண்ட், எஸ்பெஷலி ஃபார் அ டீம் தட் வாண்ட்ஸ் டு கம்பீட் ஃபார் ஆல் 4 ட்ரோஃபீஸ். கரெக்ட். இல்லை இப்போ அந்த லோன் எல்லாம் போனா அப்பியரன்ஸ் பேஸ்ட் பணம் வாங்கல, இவன் சம்பளத்தை அப்படித்தான் மாத்தணும். தம்பி நீ வந்தா உனக்கு சம்பளம், இந்த 100 நாள் திட்டங்கிற மாதிரி. நீங்க வந்தீங்கன்னா சம்பளம், நீங்க வரலீங்கன்னா சம்பளம் கிடையாது. நீ இந்திரி ஆகிட்டியா உட்காந்துக்கோ, உனக்கு என்ன இன்சூரன்ஸ் பணம் தானே வேணும், அது உனக்கு கிடைச்சிடும். ஆனா நீ வந்தா தான் உனக்கு சம்பளம், மேட்ச் ஆடினா தான் உனக்கு சம்பளம், இல்லைன்னா கிடையாது. ஆனா இட்ஸ் கெட்டிங் டு அ பாயிண்ட் வேறன் இவனை வச்சிருக்கிறது வந்து லக்ஸுரி ஆகி போச்சு. இவன் இருந்தானா ஓகே இவனை யூஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ணலாம்ப்பா, இல்லைன்னா ஓகே எப்பவுமே இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, விச் இஸ் வெரி வெரி பேட். அதனால வந்துட்டு இந்த சம்மர்ல வந்து there's a lot of decisions to be made. சென்டர் பேக்கு, லெஃப்ட் பேக்கு, இவனை சென்டர் ஃபார்வர்ட்ல இவன் அண்ட் நுனியஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்? டியாஸோடைய அவுட்புட்டும் பெருசா இல்ல, அவனையும் என்ன பண்ணலாம்? கியசா வந்து இப்ப சீசன் எண்டு வரைக்கும் வச்சிருந்து இப்ப கியசாவை என்ன பண்ணலாம்? டெக்னிக்கலி 4 ஃபார்வர்ட் அவுட் ஆஃப் 6 ஆர் கொஸ்டின் மார்க்ஸ் கரண்ட்லி யோசிச்சு பார்த்தோம்னா. இப்ப இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க சம்மர்ல? இப்ப சாலா என்ன பண்றான்? அப்படியே அந்த கான்ட்ராக்ட் லாக்ஸ் அப்படியே டைடவுன் ஆயிடுச்சு, என்ன ஒரு விஷயமும் தெரியல. மிட்ஃபீல்ட்லேயே வந்துட்டு இப்போ எண்டோவை ரீப்ளேஸ் பண்ணுவோமா அதுவும் தெரியல. வி நீட் அ டிஎம்ங்கிறது ஒரு கிரைங் அவுட் லவுட் எல்லாத்துக்கும் தெரியுது.
there's a lot of questions இந்த சம்மர்ல. இந்த கீப்பர் வந்து நம்ம கெலகரை வைப்போமா, ஆலிசன் வைப்போமா, என்ன there's just a lot of unknowns இந்த சம்மர்ல. இல்லை அப்படியே வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம கோச்சஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் எஃப்எஸ்ஜின்னு இல்லை, லைக் அந்த சைனிங்ஸ் பண்ணாதது வந்து இவங்க இந்த 3 பேர் சைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அந்த கான்ட்ராக்ட் ரினியூ ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கே டிபெண்ட் பண்ணியிருக்கே, அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதா? எஃப்எஸ்ஜி ஓனர்ஸ் வந்து ஐ திங்க் இதுதான் கேள்வி கேட்டிருந்தாருன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. பட் ஓனர்ஸையும் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஏன்னா அவங்க இதை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்காங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற டைப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்குவாடில் வந்து பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இவங்க 3 பேர், அது அவங்க 3 பேரும் போனால் அது ஒரு பெரிய பிரச்சனை. பட் அதை தவிர கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்வர்ட்ஸ் ஒன்று இன்ஜர்டாக இருக்காங்க, இல்லை ஃபார்மில் இல்லை. லைக் நுனியஸ் வந்து இஸ் நாட் ஒரு ஈசாக் லெவல் பிளேயர் இல்லை. ஈசாக் நான் ஒரு கம்பேரிசனாக வச்சுக்கேன். ஈசாக் லெவலில் பிளேயர் இல்லை, அண்ட் ஈசாக் லெவலில் ஒரு பிளேயர் தேவை டைட்டில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. கியேசா வந்து ஓகே இஸ் ஸ்லோலி கம்மிங் இன் டு ஃபார்ம், பட் ஆனால் இப்போவும் கொஸ்டின் மார்க் இருக்கு அவன் வந்து வெதர் இஸ் ஃபிட் ஃபார் பிரீமியர் லீக் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. டியாஸ் என்னடானா வெரி அந்த இங்கிலீஷில் ஹாட் அண்ட் கோல்ட் பிளேயரும்பாங்க தெரியுமா, ஒன்றா 5 மேட்சுக்கு 5 கோல் போடுவான், இல்லைன்னா அடுத்த 15 மேட்சுக்கு 1 கோல் போடுவான். ஸோ லைக் அவன் என்ன கொடுப்பான்னு தெரியாது. ஸோ லிட்ரலாக வந்து நம்ம ஃபார்வர்ட் லைன் வந்து கேக்போ சாலாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அண்ட் சாலாக்கு கான்ட்ராக்ட் விஷயம் என்னன்னு தெரியாது. அண்ட் அதை தவிர இல்லை, நான் அதை தவிர நான் சொல்கிறேன். அண்ட் டிஎம் நீங்கள் சொன்னீங்க ஓகே கிராவன்பர்ச் இஸ் டூயிங் வெரி வெல், ஸோ அதனால மேபி டிஎம் வந்து இஸ் நாட் அ ப்ரையாரிட்டின்னு தான் இப்போ நான் சொல்லுவேன். பேக்கப் டிஎம் யாருங்க இருக்கா? கிராவன்பர்ச் இஸ் எண்டோஸ் நாட் தி சேம் குவாலிட்டி ஃபார் பேக்கப்ங்க. சேம் குவாலிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு பேக்கப் டெந்து, பட் எண்டோ இஸ் குட் ஃபார் பேக்கப். எனக்கு என்ன கேட்டால் கிராவன்பர்ச் அண்ட் எண்டோ இஸ் குட் இனஃப் பேக்கப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாய்ஸ் அந்த பொசிஷனுக்கு இப்போதைக்கு. இல்ல லுக்கிங் அட் இட் ரைட் நவ் மெயின் ப்ரையாரிட்டில டிஎம் இருக்காது. வி நீட் அ லெஃப்ட் பேக், வி நீட் அ சென்டர் பேக், அண்ட் வி நீட் டு அட்ரஸ் ஆர் ஸ்ட்ரைக்கர் ப்ராப்ளம்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 இஷ்யூ தான் வந்து ஐ திங்க் த மெயின் ப்ராப்ளம்ஸ். ஐ மீன் டிஎம் வில் பி த 4th அந்த லிஸ்ட்ல வந்து 4th தான் நம்ம சாய்ஸா டிஎம்மா இருக்கும், ப்ரொவைடட் வாட் வி டூ வித் ஜோட்டா அண்ட் வாட் வி டூ வித் நூனியஸ். ஏன்னா ஜோட்டாக்கெல்லாம் ஃபுல் ப்ரீ சீசன் இருந்துச்சுல்ல, நீ உனக்கு அப்படி இருந்தும் உன்னால ஒரு ஃபிட்னஸ் பில்டப் பண்ண முடியல. ஒரே ஒரு நாக்கு வந்துச்சு, அது என்ன, அது அந்த ஏதோ ஒரு கேம்ல ஒருத்தன் வந்து கிளாட்டர் பண்ண அந்த ரிப்பு, அவன் ரிப்ல பிரச்சனை வந்துச்சு. எக்ஸாக்ட்லி. பட் அதை தவிர்த்து வந்து என்ன பெருசா ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னால அந்த அந்த ஒரு இன்ஜுரி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன லைனா ஒரு நிகழ் வருது, அது வருது, இது வருது, இது வச்சுட்டு என்ன பண்றது நம்ம? ஆமா, அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் தெரிலங்க, இந்த ஓனர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரைட்டா இல்லையாங்கிறது வந்து லைக் என்னோட ஒப்பீனியன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நம்ம 2 பேருமே சொல்லியிருக்கோம், இந்த 3 கான்ட்ராக்டை பொறுத்து தான் சம்மரில் எவ்வளோ பணம் இருக்குங்கிறதே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சிட்டியை கம்பேர் பண்ணோன்னா வி டோன்ட் ஹேவ் அன்லிமிட்டட் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி. கண்ணா பின்னான்னு வந்து அதுதாங்க எனக்கு தெரியல. நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில், வி ஆர் மேக்கிங் 750 million ஆர் சம்திங். ஆனா அதுல ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா எல்லா பெரிய ஏர்னர்ஸும் வெளியே போய் ஆர் வேஜ் பில் ஹஸ் இன்க்ரீஸ்ட். அது எப்படி? அது ஏன்னா இவங்களுக்கு என்ன போனஸ் அது இதுன்னு வருஷம் இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் இருக்கும்ல. என்ன போனஸ்? போன வருஷம் யூரோப்பா லீக் ஆடணும், அப்போ டெக்னிக்கலி தி salary should have gone down. யூரோப்பா லீக் ஆடின salary எப்படி கீழே போகும்? All every salaries will be on based on the fact that you're playing the Champions League. இல்லனா ஆப்வியஸா ஆட்டோமேட்டிக் கட் ஆகும். இல்ல பேஸ் salary உங்களுக்கு அதே தான் இருக்கும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் நீங்க பிரீமியர் லீக் வெறும் பிரீமியர் லீக் ஆடினாலும் சரி. இல்லைங்க, மேபி இப்போ யுனைட்டட்ல வந்து if you drop down one league like the Champions League to Europa League னா ஆப்வியஸா கம்மி ஆகுது, எல்லாத்துக்குமே salary கம்மி ஆகுதுல. அதுக்கு கம்மி ஆகுது. நீங்க சொல்றது வந்து அந்த பிரீமியர் லீக் டு சாம்பியன்ஷிப் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெலிகேட் ஆகிற டீமுக்கு ஒரு 25% ட்ராப் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா நேச்சுரலி ஏன்னா உங்களுக்கு இப்போ சாம்பியன்ஷிப்ல பிரீமியர் லீக்ல கிடைக்கிற டிவி மணி வந்து கிளப்புக்கு கிடைக்காது சாம்பியன்ஷிப்ல, அந்த ட்ராப் இருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா லிவர்பூல் வந்து இது வந்து இந்த T4 ஃபுட்பால் பாட்காஸ்ட்னு ஒரு இது இருந்தது, ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. அதில் வந்து ஒரு இந்தியன் தான், ஒரு பெங்களூர் பேஸ்ட் ஆள் தான், இஸ் அ ஃபுட்பால் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட். அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அவன் வந்திருந்தான் கெஸ்ட்டாக. அவன் சொன்னா இங்கிலீஷ் கிளப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து செல்சி பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருந்தான். பட் லிவர்பூல் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னான். சில லிவர்பூல் வந்து தே டிபெண்ட் த லீஸ்ட் ஆன் மனி ஃப்ரம் கான்டினென்டல் காம்படிஷன்ஸ் வென் கம்பேர்ட் டு செல்சி வந்து தே டிபெண்ட் த மோஸ்ட். அவனோட பாயிண்ட் அதுதான். ஸோ என்ன சொன்னால் லிவர்பூலோட ரெவென்யூ வந்து இட் இஸ் வெரி லிட்டில் நாட் வெரி ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வாட் இஸ் கோயிங் ஆன் இன்
வெதர் தேர் பிளேயிங் சாம்பியன்ஸ் லீக் ஒரு யூரோப்பா லீக் ஒரு கான்ஃபரன்ஸ் லீக். ஸோ அவன் சொன்னான் யூரோப்பே இல்லைனாலும் தேர் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் வில் பி மோர் ஆர் லெஸ் தி சேம். ஸோ அதுதான் அவன் சொல்லிட்டு இருந்தான். அண்ட் யூரோப்பா லீக் லைக் அந்த பேசிஸில் உங்களுக்கு வந்து சேலரி மாறாது. சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக்னா அது மாறாது. உங்களுக்கு போனஸஸ் வரும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஸ்ட் ஹாம்ல ஆடிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆனாங்கன்னா சில பேர் கான்ட்ராக்ட்ல இருக்கும். இப்போ ஜாரட் பவன் கான்ட்ராக்ட்ல மேபி இருக்கும், சாம்பியன்ஸ் லீக் ஆடினா எனக்கு இவ்வளோ போனஸ் வேணும் அப்படின்னு. பட் அந்த பேஸ் சேலரி வந்து வெதர் தே ஆர் பிளேயிங் சாம்பியன்ஸ் லீக் ஆர் வெதர் தே ஆர் பிளேயிங் யூரோப்பா லீக் ஆர் கான்ஃபரன்ஸ் லீக் அவனுக்கு அதே தான் இருக்கும். அதே 150,000 எவ்வளோ ஏர்ன் பண்ணுறானோ அதே தான் இருக்கும் அது. ஓகே, அப்படி பார்த்தாலுமே ஒரு மேட்டிப், ஒரு தியாகோ, ஒரு ஃபர்மீனோ, ஒரு ஹெண்டர்சன், ஒரு ஃபெபினியோ, இவங்களாம் தான் டெக்னிக்கலி புதுசாக வந்துக்கிறவனுக்கு வந்து அந்த அளவு சேலரி நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். புதுசாக வந்தவங்களாம் 150K தான் வந்துருப்பானுங்க. த சேலரி ஷுட் ஹவ் ஐடியலி கான் டவுன். ஆனால் இட் ஹஸ் கான் அப்பு. அது வந்து புரியாத புதிராக ஒன்று இருக்குது. பட் அதை பற்றி தனி வீடியோ நானும் சேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக் வரும்போது பண்ணுறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டர்நேஷ்னல் பிரேக் வரைக்கும் நான் எங்களுக்கு கேப்பே இல்லை. ஏன்னா எல்லா மிட் வீக்கும் எல்லா வீக்கெண்டும் கேம்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக் வரும்போது அதை பற்றின ஃபுல் எபிசோட் கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் என்ன, நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நானும் சேஷம் இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் அந்த எபிசோட பண்ணுறோம். பட் கம்மிங் பேக் டு தி ஹோல் டாக்கிங் பாயிண்ட், ஒரே ஒரு கேப் வந்து அந்த 18th என்னவோ அதுல எவர்டன் கேம் தூக்கி போட்டானுங்க. கரெக்ட். ஆமா, அதனால வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 1.5 months. பெட்ரோ பாரோ சரியான ஷாட், ஒரு போஸ்ட் எவ்வளவோ தூரத்துலேருந்து போஸ்ட் அடிச்சிட்டான். ஓகே, பட் கமிங் பேக் டு த மெயின் கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டது, கேன் ஆர் ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ டிபெண்ட் ஆன் தீஸ் 3 players சைனிங் ஆர் நாட் அப்படின்னு பார்த்தா அந்த எண்டில் வந்துட்டு 3 players சைன் பண்ணலங்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? இல்லை அப்போ தான் நான் ஐ திங்க் வில் ஹேவ் இனஃப் மனி டு பை நியூ பிளேயர்ஸ். ஆனால் அப்போ கூட வந்து எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணுவோமான்னு தெரியல. ஏன்னா அவர் ப்ரையாரிட்டி வில் பி டு ரீப்ளேஸ் சாலா அந்த கோல்ஸுக்கு, வில் பி டு ரீப்ளேஸ் வேன் டைக். ஏன்னா சென்டர் பேக் வேணும் எப்படி இருந்தாலும். அண்ட் வேன் டைக்கும் போனால் ரொம்ப பிரச்சனை. அண்ட் இன்னொரு யார், ட்ரெண்ட் கூட ஐ டோன்ட் திங்க் வில் பி ப்ரையாரிட்டி. ஏன்னா பிராட்லி இருக்கான். ஐ திங்க் இவங்க நோயிங் ஆர் ஓனர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, வில் ஸ்பெண்ட் பிக் ஆன் சென்டர் பேக் அண்ட் ஃபார்வர்டு. ரைட் பேக்கு கிடைச்சா ஓகே, பட் ஒரு பேக்கப் வேணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் இருக்கிற அளவுக்கு வாங்குவோம் அப்படிங்கிற டைப். இப்போ கேள்வி, நமக்கு வந்து அந்த சாலா ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஃபார்வர்டுக்கு தேவைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எங்கே ஆட்ட போனாலும் த சேம் வித் சென்டர் பேக் சிச்சுவேஷன். அப்போ அவனுங்க பிரைஸை ஜாக்கப் பண்ண மாட்டானுங்களா? இவனுக்கு எப்படி இருந்தாலும் வேணும். That is my point. அதான் ஜாக்கப் பண்ணுவானுங்க. அண்ட் that is what I'm worried in the sense வந்து அவங்க வந்து ஓகே நிறைய பணம் இருக்குன்னு நமக்கும் தெரியும், எல்லா கிளப்புக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் கேஹி வச்சுப்போமே, அவனை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூ காசல் போன போது எவ்வளோ கேட்டாங்க? ஐ திங்க் அரௌண்ட் 50 or 60 கேட்டாங்க. 50 or 60 கேட்டாங்க. ஸோ நம்ம போகும்போது தே மைட் ஆஸ்க் ஃபார் 80. கரெக்ட். எக்ஸாம்பிள் நான் சொல்ல கேயை தான் வாங்க போறோம்னு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கரெக்ட். அது நடக்கும். எல்லாம் அவனுக்கு சவுத்தாம்டன் நல்லாவே தெரிஞ்சது, இவனை தான் வேணும், 75 கம்மியா நாங்க போகவே மாட்டோம்னு அவனுக்கு ஹெல்மெண்டா நின்னானுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் தான் பெரிய வந்து இவன் போனானா இவனுக்கு ஃபுல் பசில் சால்வ் ஆகுது, அதுக்காக தான் இவனுங்க வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேம் சிச்சுவேஷன் இப்போ வந்து நமக்கு எந்த பேக்கப்பும் நம்ம சைனும் பண்ணல. அட்லீஸ்ட் நம்ம டெஸ்பரேஷன் ஸ்டேஜஸ்க்கு வந்து இல்லைனா கூட வந்து அந்த பேக்கப்ஸை வந்துட்டு வாங்கி வச்சிருந்தோம்னா நம்ம போய் நெகோசியேஷன் பண்ணும்போது சேர்றா டேக் இட் ஆர் லீவ் இட்டுங்கிற மாதிரி நம்ம நெகோசியேஷனுக்குள்ள போகலாம். நம்ம கண்டிப்பா அவனுங்க எடுத்து அவனுங்கிறதா நம்ம உள்ள போறோம். ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த we are already at a disadvantage and we are putting ourselves further into the situation. அப்போ இதில் இவனுக்கு என்ன பிளானிங் இருக்கு, இவனுக்கு என்ன பண்றானுங்க? இல்லைங்க அதாங்க ஐ திங்க் வந்து they have a very limited amount of money. இப்போ சாலா இல்ல இருங்க அது லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணி. எனக்கு என்ன இவ்வளவு ரெவென்யூ பண்ற உனக்கு எப்படி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணி? அது நமக்கு தான் தெரியும் இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க. சாலா, வேன் டைக், ட்ரெண்ட் 3 பேருமே ரினியூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வேணா சொல்றேன் பாருங்க, இந்த சம்மர்ல எதுவும் சைனிங்ஸ் இல்லைனாலும் எனக்கு ஆச்சரியம் இருக்காது. அப்போ ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பிகாஸ் ஆர் ஸ்குவாட் நீட்ஸ் சைனிங்ஸ். அதான் இப்போ இல்லைங்க நான் எதுக்கு சொல்ல வரேன், இப்போ பார்க்குறவங்க கேட்கலாம் ஏன் நீங்கள் வந்து எஃப்எஸ்சிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ வந்து அவங்க இருக்கிற பொசிஷனுக்கு நான் சப்போர்ட்டில் லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். பட் 3 பேரும் ரினியூ பண்ணிவிட்டு உனக்கு ஸ்குவாடில் இவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு தெரியும், இவன் வரல அவன் வரலன்னு தெரியும். அப்போவும் இவன் ஃபிட்டாக இல்லை, ஜோட்டாவால் ஃபிட்டாக இருக்க முடியல, கிராவன்பர்ச் வந்து ஒரு ப்ராப்பர் டிஎம் இல்லை, எல்லாம் தெரியும் உனக்கு. அப்போவும் இஃப் யூ டோன்ட் மேக் அன் எஃபர்ட் டு சே ஓகே அட்லீஸ்ட் ஒரு பொசிஷனாவது வி வில் ட்ரை டு ரீஎன்ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்ன ஒரு ஜூபிமெண்டியை திரும்ப போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா தென் யூ கேன் பி லைக் என்னடா பண்ணுற நீ ஓனர், இது கொஞ்சம் ஓவரா இல்லையா உனக்கே அப்படின்னு.
அதுதான். ஸோ அது வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்குறோம் தான் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் எனக்கு. இல்ல இட் ஜஸ்ட் பேசிக்லி ஷோஸ் that the club has outgrown them. உன்னால வந்து மத்த கிளப் கூட இங்க வந்து கம்பீட் பண்ண முடியலனா then there's no point of you owning the Liverpool football club. ஆனா உனக்கு பாஸ்டன் செல்டிக்ஸை வாங்குறதுக்கு மட்டும் நீ 6 பில்லியன் பிட் போட ரெடியா இருக்க. என்னடா லாஜிக் இது? இங்கேயே உனக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லையா, ஆனா அங்க போய் இன்னொரு ஓல் ஆஸ் பிக் ஆஸ் பிரான்ச்சைஸ் வாங்குறதுக்கு உனக்கு நீ பிட் பண்ண போறியா? என்ன லாஜிக்னு ஐ திங்க் அவங்க வந்து இது வந்து தே ஆர் ஜஸ்ட் ஃபார், ஒரு விதத்தில் எல்லா பிஸ்னஸ்மேனும் அதே மாதிரி தான், பட் ஒரு விதத்தில் இவங்க வந்து தே ஆர் ஜஸ்ட் ஃபார் ப்ராஃபிட்டுங்கிற டைப்பில், அதாவது எவ்வளோ மினிமலாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமலாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், வில் கீப் த கிளப் கம்பெட்டிட்டிவ், நல்ல வருஷம் சாம்பியன்ஸ் லீக், வருஷம் பிரீமியர் லீக் டைட்டில் கண்டென்ஷனில் இருப்போம். அதே சமயத்தில் வில் பை அது, அப்போ வில் கெட் இனஃப் மணி, ப்ராஃபிட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம இன்னொரு லீக்ல இன்னொரு டீமை வாங்கி அதுலேருந்து வர ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து வைப்போங்கிற டைப்பில் தான். இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஹவ் ஆர் எஃப்எஸ்சி டிஃபரண்ட் ஃப்ரம் கிளேசர்ஸ்? இதே தானே அவனுங்களும் பண்ணானுங்க. லைக் ஹவ் இஸ் இட் வெரி இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன், டிஃபரெண்ட்லாம் இல்ல. தே ஆர் இல்ல, மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஓனர்ஸ் ஆர் லைக் தட்ங்க. அதுதான், தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஓனர்ஸும் அதே டைப் தாங்க. வந்து தே ஆர் ஜஸ்ட் தேர் ஃபார் ப்ராஃபிட்ஸ். அதாவது இந்த முன்னாடி வந்து இந்த எனக்கு பேஷன் இருக்கு இந்த டீமுக்கு அதனால நான் ஓன் பண்றேன், அதெல்லாம் இப்போ கிடையாது. சிம்பிளா எல்லாம் இட்ஸ் a பிசினஸ். இல்ல என்னன்னா ஓகே லைக் தீஸ் இப்போ லாஸ்ட் 3 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் we've signed one player. போன சம்மருக்கு அப்புறம் போன வின்டரு, இந்த சம்மரு, இந்த வின்டர் 3 வீணி சேர்த்து நம்ம we've signed one player. ஓகே, அப்போ there's no உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸும் காசு கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு சோபஸ் லைக் 60, மெக்காலிஸ்டருக்கு 35, கிராவன்பர்ச்சுக்கு 40, அவனுக்கு 12, மொத்தமா எவ்வளவு ஆச்சு? 100, 135, 147 ஆச்சு. அதுக்கு முன்னாடி அந்த 147க்கு முன்னாடி நீ பெருசா ஒன்றும் சைன் பண்ணல, உனக்கு அதுவும் கிடையாது. அப்போ நீ சொன்ன மாதிரி மினிமமா நான் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து எவ்வளவு மேக்சிமமா அவுட்புட் வேணும் அப்படின்னா தட் டசன்ட் ஷோ ஆம்பிஷன். இப்போ நான் இத்தனை நாளா வந்து என்னடா நீங்களே தாண்டா சொன்னீங்க எஃப்எஸ்சி கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, நான் வந்து தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் செட். அப்போ நான் பேசும்போதும் நான் சம்மர் வரைக்கும் வெயிட் பண்றேன். இந்த சேஷா தான் சொல்றாப்ல, சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சம்மர்லயும் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா then it brings about a bigger question saying இனிமேல் for you guys if profit is the bigger thing and you don't want to compete with the other clubs, then the club has outgrown you, just sell the club and move on. ஆமா, பட் எனிவே அந்த ஓனர்ஷிப் டாக்லாம் ரொம்ப போயிட்டே இருக்கும், அது கண்டினியூ பண்ணா. பட் எனிவே இப்போ அடுத்தது பிஎஸ்விக்கு வருவோமா இல்லை எப்படி வேற ஏதாவது டாக்கிங் பாயிண்ட் இருக்கா? வேற ஒன்றும் இந்த கேம்ல இல்லைங்க. அது மோஸ்டா வந்து we kept the 6 point lead. அந்த கேம் இன் ஹேண்ட் இப்போ வருது. அதனால வந்து we just at this point we just need to keep winning. அவ்வளோதான், there is nothing more to say. We have to just keep maintaining the gap and keep winning because Arsenal are there. அதனால அவங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட் ஃபிக்சர்ஸ் வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால we have to just keep winning and maintain the gap. ஆமாம். வேற எதுவும் இல்லை. இப்போ அடுத்தது பிஎஸ்வி மிட் வீக் சாம்பியன்ஸ் லீக் கேமு, ஃபைனல் கேமு, 8th கேம் அவுட் ஆஃப் 8. ஒரு ட்ரா நமக்கு போதும் டு அஷ்யூர் ஃபர்ஸ்ட் பிளேஸு. அப்படியா இல்லை ஒரு ட்ரா எடுத்தா போதும். சாரி, பிஎஸ்வி கேமு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க நெதர்லாண்ட்ஸ் லீக்ல, இங்கே சாம்பியன்ஸ் லீக் டேபிள் 19th இருக்காங்க. அவங்க வந்து தே நீட் அட்லீஸ்ட் அ ட்ரா டு அஷ்யூர் தெம்செல்ஸ் ஆஃப் குவாலிஃபைங். ஸோ அதனால லோ பிளாக்லாம் போட்டு ஆட மாட்டானுங்க டெஃபினட்டா. they need goals. They need at least a draw, but I don't think they'll play low block. Usually Champions League யாருமே லோ பிளாக் போட்டு ஆடுறதெல்லாம் இல்ல. அதுவும் இருக்குது. and they are top of Eredivisie. அதனால வந்து I don't expect them to just அதுவும் அவங்க ஹோம்ல ஆடும்போது லோ பிளாக் போட்டு உட்காந்துட்டு இவனுங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறான் டிக்டேட் பண்ண விடுவோங்கலாம் அவங்க பண்ண போறது இல்ல. So ideally they'll also come out playing, we'll also go play and hopefully we get the draw is enough. ரொம்ப ஸ்வெட் பிரேக் பண்ணாம ஒரு டிரா பண்ணாலே போதும். ஆமா. ஸோ அவங்களோட மேனேஜர் வந்து இந்த பீட்டர் பாஷ்னு. ஸோ இவாஸ் இது முன்னாடி வந்து டாட்மண்ட் மேனேஜரு, லெவர்க்யூசன், லியான் அண்ட் அயாக்ஸ் மேனேஜர். இப்போ வந்து இஸ் அ பிஎஸ்வி மேனேஜர். ஆடுற ஃபார்மேஷன் வந்து 4-2-3-1. நமக்கு தெரிஞ்ச பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இந்த லூக் டெஷாங், இவான் பெரிசிச் இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த டீமில். ஸோ இவான் பெரிசிச் அவன் ரிட்டையர் ஆகிட்டான்னு நினச்சேன், இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கான். அது வேற பாடி இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆமாம், அவன் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருப்பான் அவன். பட் அதான் 4-2-3-1 ஷுட் பி அ குட் வின் நமக்கு. பட் ஐ திங்க் ரொட்டேட்டட் லைனப் இருக்கும்னு எனக்கு தோணுது நம்ம சைட்லேருந்து. நுனியஸ்லாம் உள்ள ஸ்டார்டிங் லைனப்பில் வருவான்னு நினைக்கிறேன் ஃபார் ஷுர். கண்டிப்பா ஐ திங்க் வி ஷுட் ரொட்டேட்.
நம்ம வந்துட்டு ஒரு எலியட்டை ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு எண்டோ ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், வி ஷுட் கிவ் தெம் டைம். இந்த கேம்ல வந்துட்டு மறுபடியும் சாலா 90 மினிட்ஸ் ஆடினானா டென்ஷன் ஆயிருவேன் நான். அதனால வந்துட்டு வி ஷுட், ஏன்னா வி ஆர் கன்ஃபர்ம்ட் ஆஃப் டாப் 2 ஸ்பாட்ஸ். அதுல எந்த வித டவுட்டுமே இல்லை நமக்கு. 1 or 2னா வி பிளே 15, 16, 17 or 18 அந்த டிரா படி இருக்குது. ஸோ தேர் பி அ டிரா டு டிசைட் வின்னர்ஸ் ஆஃப் 15 or 16 இல்ல வின்னர்ஸ் ஆஃப் 17 or 18 தட் வி பிளே. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வி ஷுட் ஐடியலி பி பிளேயிங் 21, 22, 23, 24 தானே அப்படின்னு. எனக்கே தெரியல, சேஷ் ரெக்கார்டிங் மட்டும் தான் சொன்னாப்ல. ஸோ 16 டீம்ஸ் குவாலிஃபை. ஸோ நீங்க வந்து டிரா போடும்போது வந்து 1 versus 16 தான் நீங்க போட முடியும். நீங்க வந்து 1 versus 24 நீங்க போட முடியாது ஐடியலி, ஏன்னா ஜஸ்ட் 16 டீம்ஸ் குவாலிஃபை. அதனாலதான் we either play 15th or 16th, not after the groups இது அந்த playoffs are over. We ideally should play 15 or 16. So we are playing 15th or 16th. அந்த மாதிரி அவங்க வந்து டிரா வந்து யோசிச்சு அவங்க போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 18 வந்து பயர்ன் மியூனிக், யார் ரியல் மெட்ரிடா, ரியல் மெட்ரிட், யுவென்டஸ் அண்ட் செல்டிக். ஆமாம் ஆமாம், பயர்ன் மியூனிக், ரியல் மெட்ரிட், யுவென்டஸ், செல்டிக். ஸோ இந்த 4 டீமில் வந்து யாரையாச்சும் ஒருத்தர் ஆடுவோம். ஆஸ் ஆஃப் நோ இது வந்து அஃப்கோர்ஸ் ஃபைனல் டேல சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மேலே கீழே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்டிக் வந்து 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, பட் அத்லெட்டிகோ மெட்ரிட் 5th இருக்காங்க, அவங்க வந்து 15ல இருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்த வாரம் கேம், ஐ மீன் இந்த மிட் வீக்கில் கேம் முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு தெரியும் என்ன பாசிபிள் அப்போனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது வரைக்கும் எல்லா ஃபர்ஸ்டோ செகண்ட் முடிச்சாலும் எல்லா செகண்ட் லெக்கும் நமக்கு வந்து ஹோம்ல தான். கரெக்ட், எஸ். ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் அதான் லைன் அப் படி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் என்ன கேட்டால் ஐ திங்க் கெல்லர் ஷுட் ஸ்டார்ட் இந்த கேம். கெல்லர் ஆலிசனுக்கு ஒரு கேம் ரெஸ்ட் கொடுப்போம். என்னத்துக்கு அப்படி என்னத்த அவர் வந்த உடனே 10,000 சேவ் பண்ணிட்டாரு பாவம். போன 2 வீடியோக்கு முன்னாடி தான் என்னடா வந்ததுல இருந்து கேவலமா ஆடிட்டு இருக்குன்னு பேசுறோம். இவர் அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து இது பண்றாரு. ஆனா இந்த கேம் அட்லீஸ்ட் ஒரு பயங்கரமான சேவ் பண்ணா, ஒரு 75th மினிட் வேணுமோ. ரெஸ்ட் கூட இல்ல, எங்கேயாச்சும் தேவையில்லாம இன்ஜுரி வந்ததுன்னா அதுக்கு சொல்றேன். அதுதான் இந்த 2 இயர்ஸ் முன்னாடி ஜோட்டாக்கு வந்துச்சு பாருங்க, சம்பந்தம் இல்லாம போய் ஆடி ஒரு தேவையில்லாத அட்டலாண்டா கேம்ல போய் ஆடி ஒரு இன்ஜுரி வந்துச்சு. அந்த மாதிரி தான். கரெக்ட், அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சுனியா இப்போ வரைக்கும் விடல ஜோட்டாவை. கரெக்ட். அது அப்பதான் வந்து ஹாஃப் சீசன் ஆடினா, இன்ஜுரியே ஆகாம அந்த ஹாஃப் சீசன் ஆடினா கடைசி சாம்பியன்ஸ் லீக் கேம் வரைக்கும். பா பரவாயில்லடா அப்படின்னு இருந்தோம். அங்க ஆரம்பிச்சதுதான் இது வரைக்கும் அவன் மீண்டு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால இந்த கேம்ல வந்து முக்கியமா அவனுக்கும் சம்பந்தம் இல்லாம இன்ஜுரி வரக்கூடாது, அதான் மெயின். ஆமா, இது வந்து ஒரு அவே கேமு. ஸோ அதனால ஜஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹார்வி எலியட், கர்டிஸ் ஜோன்ஸ் இருக்க மாட்டான். ஐ திங்க் இன்ஜர்ட் அவன் இன்னும். ஐ திங்க் நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் இன்க்ளூடிங் இப்ஸ்விட்ச், பிஎஸ்வி, அப்புறம் போர்ன்மத். ஸோ 3 கேம் டெஃபினட்டாக அவுட்டுன்னு ஸ்லாட் சொல்லியிருந்தார். ஐ திங்க் சொல்லியிருந்தாரா இல்லை நியூஸ் வந்தது, எனக்கு சரியா தெரியல. பட் நியூஸ் வந்தது. பட் இந்த டெஃபினட்டாக 3 கேம்ஸ்க்கு இருக்க மாட்டான். பட் எதுக்கு ரொட்டேஷன் லைன் அப் இன்னொன்று சொல்கிறேன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போர்ன்மத், ஒரு பெரிய டஃப் அவே கேம் நமக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து இப்போ நியூ காசில் அடிச்சுட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அடிச்சுட்டு இப்போ அடுத்தது நம்மள ஆட போறானுங்க. ஆமா, இந்த வாரம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அடிச்சுட்டு இப்போ. ஸோ அதுதான். பட் வேற எதுவும் இல்லை பிஎஸ்வி பற்றி. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் கேம் எனக்கு ஒரு சிம்பிள் ட்ரா இருந்தால் போதுங்க. நில் ட்ராவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ஜஸ்ட் டூ எனர்ஜி கன்சர்வேஷன். முடிஞ்சா ஒரு கோலா போடு, அப்படி இல்லையா சரி வா 0-0 துவாக்காம வா, அவ்வளோதான். ஜஸ்ட் டாப் த குரூப். ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 மில்லியன் இருக்காமா குரூப்பை டாப் பண்ணா. அது சரி, அது எஃப்எஸ்சி பாக்கெட்டு தான் போகுது. பட் இருந்தாலும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 10 மில்லியன் வருதான். இதெல்லாம் வந்தா எனக்கு தெரிஞ்சு இவனுங்க பொட்டாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனா என்ன இந்த மேட்ச் போற பசங்களாம் இவனுங்க என்னத்த பொட்டாஸ் பண்றானுங்க அஞ்சாரி? இவனுங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. நம்மளதான் வந்துட்டு ஆன்லைன் ஃபேன்ஸ் தான் நம்ம தான் உட்காந்து கையாகையான்னு கத்திட்டு இருக்கோம். இவனுங்க எல்லாம் ஜாலியா போய் மேட்சை பாக்குறானுங்க, வரானுங்க. அவனுங்க எதை பொட்டாஸ் பண்றானுங்க? அவனுங்க ஒரு ஒத்த யூரோ ஏத்திட்டாங்களாம் ஒரு மேட்சுக்கு. அதுக்கு போய் நின்னானுங்க வெளியே போன வருஷம் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச். பிக்காலி பசங்க இதை போய் கேள்வினா ஒரு நாய் பிறந்த ஸ்பிரிட் ஆஃப் சாங்க்லி ஆப்ரிங்கன்னு வருவானுங்க. அதெல்லாம் ஒரு நாய் போய் கேள்வி வைக்காது. ஒத்த யூரோ ஏத்திட்டானுங்களாம், வந்துட்டானுங்க போய் வெளியே கொடியை பிடிச்சிக்கிட்டு. வேற கேம்லாச்சும் பண்ணுடானா அதுல முட்டா பசங்க போய் இந்த சாம்பியன்ஸ் லீக் கேமை பண்ணி கூட அதையும் தோத்தாச்சு. யூரோப்பா லீக் அட்லாண்டா கூட. பட் அதுதான், வேற எதுவும் என் சைட்ல இருந்து இல்லை. மேன் சிட்டி குவாலிஃபை ஆவாங்களா ஆக மாட்டாங்களா?
அதை சொல்லுங்க. அதெல்லாம் ஆயிரவானுங்க. பெப்பே சொல்லிட்டாப்ல we will qualify, write it down, we will qualify அப்படின்ட்டாரு. அதெல்லாம் ஆயிரவானுங்க. அவனுங்க ஆடுறது கிளப் ப்ரூகே கூட ஏதோ மின்னியோலே மாஸ்டர் கிளாஸ்க்கு இது வந்தா தான் உண்டு. வரும் மின்னலே மாஸ்டர் கிளாஸ் வரும். பாக்கறேன் அதான் 1-0 கிளப் ப்ரூகே வின் எட்டியாட்ல. மனசாட்சியே இல்லல்ல கொஞ்சம், அதாவது பேசலாம் ஒரு அளவுக்கு நான் கூட நான் ஏத்துப்பேன். நேத்து செல்சி கேவலமா ஆண்டானுங்க, 3-1 போட்டு பொழந்தானுங்க சிட்டி. இதுல கிளப் ப்ரூவே 1-0 வின் தான். கொஞ்சம் மனசாட்சியோட பேசினா கூட பாப்பாங்க. என்னோட லாஜிக் வந்து எல்லா எனர்ஜியும் செல்சி கேம்ல போனதுனால கிளப் ப்ரூகேக்கு அகைன்ஸ்டா கேவலமா ஆடுவானுங்க. அந்த கிளப் ப்ரூவேக்கு எனர்ஜி இருக்குமா, அதான விஷயம். பட் அதான் PSV கேமுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. ஈஸி ஃபைனல் வின். ஓ நீ நான் ஏன்னா எனக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இல்ல, ஜாலியா பேசுவேன். தோத்தாலும் சரி டிராப் பண்ணாலும் சரி டாப் 2 தானே முடிக்கிறீங்க. இப்போ என்ன ஃபைனல் 7-0 யாரு கேட்டா. அது சரி, நான் வந்து 2-1 வின்னு. பட் அதான் வேற எதுவும் இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு, இந்த சேனலுக்கு. பட் வேற எதுவும் இல்லை. அடுத்தது என்ன, PSV ரிவ்யூக்கு உங்களை பார்ப்பேன். அதுக்கு வடிவே சொல்ற மாதிரி அடுத்த வரி தெரியலனா அப்ரப்டா கட் பண்ணு. திருப்பி ஏன் பேசிட்டு இருக்க.